வணக்கங்க. நான் குரோஃபஸ் செல்வராஜ் பேசுகிறேன். நம்ம இன்னைக்கு அடுக்குமுறை பண்ணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அடுக்குமுறை பண்ணையம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஆடு, கோழி, மாடு எல்லாம் வச்சுருப்போம். இது தனித்தனியாக செட்டு போடணும், இது தனித்தனியாக பராமரிக்கணும். இதில் என்ன தனித்தனியாக பராமரிக்கும் போது அதனோட ஆட்கோழி, அதனோட பொருட்செலவு எல்லாமே அதிகமாகுது. அதுக்கு பதிலாக ஒரே குறையில் ஆடு, கோழி, மீன் இது 3 வளர்க்கலாம். இது சாத்தியமே. இந்த அமைப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். இதனால நம்மளுக்கு என்ன, ஆட்கூலி குறையும், தீவன செலவு குறையும், இதனால பொருள் மிச்சமாகும். தீவன செலவு எப்படி குறையும்னா, ஆடோட கழிவிலிருந்து, அந்த புலக்கையிலிருந்து கோழி ஒரு 40% உணவு எடுத்துக்கும். மீதி 60% உணவு நம்ம கொடுத்தா போதும். இதே ஆடு, கோழி இதனோட கழிவு மீன் தொட்டியில் விடும்போது அது 60%க்கு மேல அந்த கழிவுகளிலிருந்து உணவு எடுத்துக்கும். மீதி ஒரு 40% நம்ம அதுக்கான இது கொடுத்தா போதும். அப்போ நம்மளுக்கு என்ன, கோழிக்கு 60% தான் நம்ம கொடுக்கணும், 40 மிச்சமாகுது. அதே மீனுன்னு வரும்போது 60% மிச்சமாகுது, 40 கொடுத்தா போதும். இப்போ நம்மளுக்கு ஒரு இது கணக்கு பார்த்தீங்கன்னா, இதில் வர்ற வருமானம், இதில் அறுவடை பண்ணும்போது மீனும் கோழியும் செலவுக்கு எடுத்தா கூட ஆடோட வருமானம் அப்படியே மிச்சமாகுது. இன்னைக்கு ஆடோட வருமானம் யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நல்ல ஒரு தங்க அமைச்சிருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வருமானம் கொடுக்குது. ஒரு ஆடு ஒரு வருஷத்துக்கு ஒரு 50,000 60,000 ரூபா நமக்கு மிச்சம் பண்ணி கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு 100 ஆடு விழுந்தாலே என்ன உங்களுக்கு மிச்சமாகும் அப்படிங்கிற நீங்கள் பார்த்துக்கலாம். இது இதில் மீன், கோழி செலவுலையே கழிச்சிட்டு போயிடலாம். அத்தனை செலவு அதை எடுத்துக்கும். பண்ண செலவே உங்களுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இது எல்லாமே மெயின்டைன் பண்ணிடும். இதுக்கு அடுத்து இதை விட பெரிய ஒரு லாபம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, நம்மளோட பண்ணை விவசாயத்தை இதுக்கு எந்த ஒரு அடியுரமோ மேலுரமோ வாங்க வேண்டியதில்லை. இது அத்தனையுமே இது நிவர்த்தி பண்ணிருக்கு. இதை விட சத்தான ஒரு உரம் எதுவுமே கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை, அத்தனை சத்துக்கள் அடங்கியிருக்கு. அப்போ உங்களுக்கு அதுல கணக்கு பார்க்கும்போது நம்ம பெரிய ஒரு லாபத்தை நீங்க இந்த அடுக்குமுறை விவசாயத்தினால் ஈட்டலாம். இது நீ மேற்கொண்டு இது சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அமைக்கணும் அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளலாம். என்னோட தொடர்பு எண் 9944999127. நன்றி, வணக்கம்.